சரணம் வாராகி தாயே தற்காத்து அருள்நி புரிவாயே. சரணம் சரணம் வாராகி தாயே தற்காத்து அருள்நி புரிவாயே. வளமான வாழ்வு தரும் வாராகி தாயே, வளமான வாழ்வு தரும் வாராகி தாயே. கரந்தனில் பல ஆயுதங்கள் தரித்த தெய்வமே, அரக்கனை வென்று ஆதரித்த தெய்வமே. கரந்தனில் பல ஆயுதங்கள் தரித்த தெய்வமே, அரக்கனை வென்று ஆதரித்த தெய்வமே. ஆதரித்த தெய்வமே, ஆதரித்த தெய்வமே. வளமான வாழ்வு தரும் வாராகி தாயே, வளமான வாழ்வு தரும் வாராகி தாயே. சரணம் சரணம் தாயே வாராகி தற்காத்து அருள்நி புரிவாயே. வள்ளலென வரங்கள் அள்ளி அள்ளி தந்திடும், வணங்கிடும் அடியார்கள் துயர்தனை தீர்க்கும். வள்ளலென வரங்கள் அள்ளி அள்ளி தந்திடும், வணங்கிடும் அடியார்கள் துயர்தனை தீர்க்கும். தெள்ளுத்தமிழ் பாடல் வெங்கடேசனை காக்கும், தெள்ளுத்தமிழ் பாடல் வெங்கடேசனை காக்கும். தேவி வாராகி சகல லோகமாகும், தேவி வாராகி சகல லோகமாகும். சரணம் சரணம் தாயே வாராகி தற்காத்து அருள்நி புரிவாயே. வளமான வாழ்வு தரும் வாராகி தாயே, வளமான வாழ்வு தரும் வாராகி தாயே. பக்தர்கள் பாதமணி சின்மய போற்றி பணிந்தடியே, நித்தம் வராகி உமை மேல் அந்தாதி நினைந்து சொல்ல, முந்தி வந்து அருளே கொடுக்கும் நலமுள்ளவனா, அத்தன் கரிமுகன் குருவான மேனியன் காப்பதுவே. குருவருள் என்றும் மறவாமல் யானும் குழந்தை பருவமாகத் துயரம் போற்றி பணிந்தடியே, சர்வகலையும் மிகவே புதிய தயவு வைத்து செருமதாய் வந்தருள்வார். கந்தனை பெற்ற மருள்மணி கடை கண்ணியா சொந்தமதாய் வந்தடியேன் தனக்கு எந்தெந்த வேளையும் காப்பாய் வராகி இமையோர்கள் வாழ்வென ஈரேழுமுகமும் இமைப்பளவில் உமையாக வந்து உதிப்பவளே உன்னை போற்று. மனம் சமயங்கள் தோறும் கலாதரும பொருள்தான் கொடுப்பாய், அமையாத கல்வி கடலே வாராகியனும் அம்பிகையே. அம்பிகையே நின்னை அல்லாது வேறிந்த அன்புயில் நம்பி ஒரு தெய்வம் போற்று மகளே நமனார் வெகுண்டு தும்பிக்கை போல பாய்ந்தனை வந்து சூழ்ந்து கொண்டால், அம்பிகையே வந்து அடியேனை ரட்சித்து ஆண்டருளே. அருளான ஞான மொழி உலகில் எனையாள வந்த பொருளான கல்வி
தந்த கடலே நினை போற்றும் அன்பர் இருளாகிய துயரேதும் பாராமங்கியதென்று முன்னே மரளாமல் வந்தென்னை காப்பாய் வராதே மலர்கொடி. நம்முடைய ஆதி ஜோதி அறக்கட்டளையிலிருந்து இங்கே பூஜை செய்து இங்குள்ள தலைகளை கன்னியம்மன் கோவில் சப்த கன்னிகளை இங்கே அழகுற அமைத்து நம்முடைய கண்ணையா அவர்கள் சீரும் சிறப்போடும் இந்த வயதிலும் மிக அழகாக ஆன்மீக சேவையை செய்து கொண்டு இருக்கின்றார். குடும்பத்தோடு அவருடைய துணைவியார் கூட அவருடைய அடி மாறாமல் அவருக்கு ஒரு பெரிய வரமாக அமைந்து இந்த கோவில் பூஜை செய்யப்பட்டு வருகின்றது. நாங்கள் பார்த்தோம், பிரமிப்பாக இருந்தது. ஆனாலும் இங்கே சில தடைகளை நாங்கள் கண்டு நம்முடைய நவ புதல்வன் பிரபஞ்ச பாலா அவர்கள் ஐயாவிடத்திலே ஒரு கோரிக்கையை வைத்து திடீரென்று வருகை புரிந்து, அம்மா இது போல அந்த கோவில் இப்படி இருக்கின்றது என்று கூறினார். அவருக்கு நம் திருவண்ணாமலையின் சார்பாக ஏதோ ஒரு காணிக்கையை சிமெண்ட் என்று அவருக்கு கொஞ்சம் நாங்கள் வழங்கினோம். அதற்கும் நமக்கு அண்ணாமலையார் அருள்பாலித்தது போலதான் நாங்கள் மனமகிழ்ச்சியோடு இங்கே வந்தோம். ஆதி ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் பூஜை செய்யப்பட்டு இங்கே உள்ள தடை நீங்கி வருங்காலத்தில் ஐயா அவர்களே கண்ணையா அவர்களே ஒரு குறி மேடையாக அமைத்து இங்கே சொல்லும் அளவிற்கு இங்கே வைப்ரேஷனை ஏற்படுத்தி கும்பாபிஷேகத்திற்குரிய நாள் குறிக்கும் அளவிற்கு இந்த இடம் பொலிவுடன் இப்பொழுது காட்சி அளித்துக் கொண்டு இருக்கின்றது. மேலும் இங்கே நுழையும் பொழுது கணபதி விநாயக பெருமான், ஏனென்றால் வரும் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய வரம் வாய்ந்த ஒரு ஆன்மீக கடவுள் விநாயக பெருமான் தான். அவருக்கு நிகர் எதுவுமே இல்லை. அதனை முதலில் ஸ்தாபித்து இங்குள்ள மக்கள் வருவதற்கு தடை நீக்கும் அளவிற்கு இங்கே வரமான விஷயங்கள் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகமும் விரைவில் நாட்கள் இவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து நடைபெற உள்ளது என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய வசந்த பஞ்சமி அன்று நம்முடைய இங்கே உள்ள வராகிக்கு பூஜை செய்யப்பட்டு, ஏனென்றால் அவர்கள் தடைகளை நீக்கும் தாரகை, கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கக்கூடியவள், வழிபாதைகளை அழகுற செய்து ஒரு வரலாற்று ஒரு சிகரத்தை தொடுவதற்கு அந்த அம்மா தான் அருள்பாலிக்கணும். முதல்ல அவங்க தயாராகிட்டாங்க கண்ணையா ஐயாவுக்கு. அதுவே எனக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இங்கே வந்ததுலேருந்து பார்க்குறேன், எல்லா சிலைகளும் வச்சுருக்காங்க. அவருக்கு ஆசை இந்த ஆன்மீக உலகத்தில் எல்லாத்தையுமே பண்ணணும், எல்லாம் வடிவமைக்கணும். ஒரு கருப்பசாமியிலேருந்து முனீஸ்வரன்லேருந்து சப்தகன்னிகள்லேருந்து சிவன்லேருந்து நந்தியிலேருந்து இன்னும் பலதரப்பட்ட துர்கை, இன்னும் இந்த ஊஞ்சல், இதெல்லாம் வந்து சாதாரணமாக செய்ய முடியாதுங்க. எங்களுக்கெல்லாம் இந்த ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சு பிரமிப்பாக இருக்குது. அதற்குரிய வழிபாதை அமைக்கப்பட்டு இனி பொலிவுடன் ஐயா அவர்கள் எல்லா தடையும் நீங்கி இங்கே அவர் பொலிவாக வெளிச்சமாக இருப்பார் இந்த டி நகரில் என்று கூறிக்கொண்டு, எல்லாம் இறைவன் பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் இறையாண்மை இந்த உலகத்தை படைத்த ஆதி பராசக்தி அங்காள பரமேஸ்வரி அனைவருமே ஐயாவை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த கோவில் பிரம்மாண்டமாக வர வேண்டும். நல்லவற்றை மட்டும் இங்கே செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு உளமகிழ்ந்து வாழ்த்து உங்களுடைய அன்பு தான். ஐயாவோட கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு தடையை நீக்கல் பூஜையை நடத்தியிருக்காரு. அடுத்த வரும் சதுர்த்தியில் பிள்ளாருக்கு வந்து இங்கே சிலையை வந்து பிரதிஷ்டா ஐயா வந்து ஆத்மீயத்துக்கு இனியும் சிறந்த தியாகங்கள் எடுத்து இந்த கோயிலை ஒரு நல்ல பெரிய பிரமாண்டமாக்கணுன்றதுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறேன். அண்ணாமலையார் கண்ணியம்மன் வருவதாலே நாங்கள் பார்த்து கொண்டது போல ஆதி ஐயா அவர்கள் இங்கே வந்து எனக்கு பூஜை செய்து கொடுத்தார். தடைகள் அத்தனை நீக்கப்பட்டன. தொடர்ந்து பிள்ளையார் வைத்து வழிபட்டு பிறகு கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்யாத உறுதி பூண்டிருக்கிறோம். அதனை எல்லாரும் சார்பாக எங்கள் குடும்பத்தினர் சார்பாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.